പക്ഷെ മനസ്സിനെ ഞെക്കുന്ന ഒരു കാര്യം അവതരിപ്പിക്കാനാണ് ഞാൻ ഇവിടെ വന്നത്. ഞെട്ടരുത്. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சகானா. இது டாக்டர் பழனி யூடியூப் சேனல். കണ്ടില്ലോ എന്ന് വിചാരിച്ചിരിക്കുകയായിരുന്നു. എന്തൊക്കെയുണ്ട് സാർ വിശേഷങ്ങൾ? செக்ஸ் வந்து எல்லாருமே செக்ஸ் வச்சுக்கிறாங்க. பட் அது வந்து இந்த ஓரல் செக்ஸ் அப்படின்றாங்க. ഓറൽ സെക്സ്. ஆமா. ചില പെണ്ണുങ്ങൾ ചില കാര്യങ്ങൾ അല്പം പൊറിഞ്ഞേ പറയാറുള്ളൂ. നമ്മൾ ഉടനെ അതങ്ങോട്ട് തുറന്നേക്കണം. சோ அப்படின்னா வந்து என்னன்னு நிறைய பேர் ഓറൽ സെക്സ് என்னன்னு தெரியுங்களா? தெரியல, அதனால தான் கேட்க வந்திருக்கேன் நானு. അയ്യോ, പച്ചവെള്ളം ചവച്ചു കുടിക്കണ പഞ്ചപാവം. അങ്ങോട്ട് ഇറങ്ങിയില്ലടേ. ஓரல் செக்ஸ்னா எங்க என்ன? போறாங்க இருக்குறாங்க வந்துறாங்க. பெட்ரூமுக்கு தான், வேற எங்க போவாங்க? பெட்ரூமுக்கு. போறாங்க வராங்க. இப்படிலாம் கேள்வி கேட்டா நான் எப்படி சார் நான் பதில் சொல்லுவேன்? ഒന്നും അറിയാത്ത ഇള്ളിള്ള കുഞ്ഞു. ஆனா ஓரல் செக்ஸ் பண்ண உடனேதான் அந்த உறுப்பு எழுச்சி பெறும். കണ്ടാ കേട്ടാ, ഞാൻ പറഞ്ഞപ്പോ നിങ്ങൾ വിശ്വസിച്ചില്ലല്ല. വിവരവും വിദ്യാഭ്യാസം ഉള്ളവർ പറഞ്ഞത് മനസ്സിലാക്കണം. മനസ്സിലായ? கட்டி பிடிப்பது, முத்தம் கொடுப்பது, வாயால் சுவைப்பது, ஓரலா பண்றதுக்கு பேர் தான் ஓரல் செக்ஸ். അങ്ങനെയാണ് സംഗതിയുടെ കിടപ്പ്. எடுத்த உடனே செக்ஸ் பண்ணானா விந்து அவுட் ஆயிடும். എനിക്ക് മാത്രം ഒന്നും നടക്കണല്ലോ സാർ. വലിയ ബുദ്ധിമുട്ടാ അല്ലയോടാ. ஓரல் செக்ஸ் மினிமம் ஒரு 20 இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம். கட்டி பிடிக்கலாம், உருட்டலாம், பெரட்டலாம். ആണല്ലോ, നിന്റെ ഈ വാക്ക് ഞാൻ വിശ്വസിക്കുകയാണ്. നീയാണ് സാക്ഷി. ഉറപ്പാണല്ലോ? ഉറപ്പാണല്ലോ. அது இல்லாத நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வச்சு உடனே அவுட் பண்ணிட்டு போய் பட்டு தூக்கிடுவாரு. എന്റെ കയ്യിൽ അങ്ങനെ ആയിരിക്കണം. മിനിമം ഒരു 500 ഡൈവേഴ്സ് കഴിഞ്ഞ് പിറ്റേ ദിവസം പെറ്റണിട്ടാണ്. ഭയങ്കരமான ആള്. என்ன கடமைக்கு செய்யற ஆண்கள் இருக்காங்க. അതെങ്ങനെയാ? കർത്താവ് അടിയുള്ളവരെ കൊണ്ട് അറിയാൻ പറയില്ലല്ലോ. ஓரல் செக்ஸ்ல நிறைய பெண்களுக்கு சுகம் உண்டு.